This is a segment of DC Journey. On today's episode, I'm happy to welcome Surya from Kolu Center. Hi, Surya. Hi, ma'am. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ma'am. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆக்டர் சூர்யா கட்டது இந்த சூர்யாக்கு நிறைய ஃபேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிலாம் இல்ல ma'am. எல்லாம் இல்லைங்களா? ஓகே. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களா, அதனால கேட்டேன். ஸோ சூர்யாக்கு அதிகமான ஃபேன் இருக்காங்களோ கொல்லு சென்டர்ல அப்படின்னு. ஓகே. ஸோ எப்படி இருக்கீங்க சூர்யா? நல்லா இருக்கேன் ma'am. ஓகே. சோ உங்களை பத்தி சொல்லுங்க சூர்யா. எங்க படிச்சீங்க? உங்களோட நேட்டிவ் எங்க? நான் வந்து நன்னிலத்துல இருந்தேன். ஸ்கூல் அங்கதான் முடிச்சேன் மேம். காலேஜ் வந்து கும்பகோணத்துல முடிச்சேன். ஓகே. என்ன படிச்சீங்க காலேஜ்ல? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கெமிஸ்ட்ரி. ஓ மை காட். வை கெமிஸ்ட்ரி? நோ மேம். வை கெமிஸ்ட்ரின்னு கேக்குறேன். சாரி மேம். சூர்யா வாய்ஸ் விட்டு கேக்குதுமா? வாய்ஸ் ஒரு நிமிஷம் மேம். யா. மேம் நல்லா கேக்குது. நல்லா நடத்துவாங்க மேம். அதனால சூர்யா வாய்ஸ் விட்டு கேக்குதுமா அப்படின்னு கேட்டேன். எங்களோட ஹெமிஸ்ட்ரி சார் வந்து ஸ்கூல் பிளேஸ்ல வந்து சூப்பரா நடத்துவாங்க. அவங்க பேசுறது அந்த நடத்துறது வந்து ஹெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப் தான் இருந்தாலும் அவங்க நடத்தும் போது கொஞ்சம் என்ஜாயபிளா இருக்கும். நல்லா புரிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காலேஜ்ல இருக்கும்போது ஹெமிஸ்ட்ரி எடுக்கமா. ஓகே. கெமிஸ்ட்ரியில பிடிச்ச சப்ஜெக்ட்? பிசிக்ஸ் பிடிக்கும். ஓகே. எனக்கு அதை பத்தி அதிகமா தெரியாது. பட் இருந்தாலும் யாராவது ஏதாவது படிச்சிருந்தாங்கன்னா ஏன் அது பிடிக்கும், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு கேக்குறது ஒரு இது கியூரியாசிட்டி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஹவு டு யூ கம் டு நோ அபவுட் டேசி க்ரூ? நீங்க டேசி க்ரூ, உங்களுக்கு டேசி க்ரூ பத்தி எப்படி தெரிய வந்ததுன்னு கேக்குறேன். எங்களோட சொந்தக்காரங்க வந்து ஒருத்தர் இங்க ஒர்க் பண்ணிருந்தாங்க மேம். அப்போ வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து காலேஜ் முடிச்சுட்டு டைப்பிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. டைப்பிங் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இங்க ஒரு கம்பெனி இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்க இங்க பார்த்துக்கும் போது இயர் நடந்துட்டு இருந்துச்சு. 12 தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ வந்து சேலரி 5,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த சர்க்கிள்ல வந்து ஒரு ஐடில வந்து இது மட்டும் தான் இருந்துச்சு. அதனால நாங்க Okay. So money was not the matter for you. You want to just gain an experience. Good. So எவ்வளவு நாளா இருக்கீங்க? I mean, you should be 5+ years. What is the exact year you spent? 7 years 2 months. 7 years. Okay. So எப்போ வந்தா 8 years ஆகுது? Which month? இந்த இயர் போகும். இந்த இயர். Okay. Good. So நீங்க எத்தனை ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஒரே ஒரு ப்ராசஸ் தான் மேம். சோலா எம்எஸ் மட்டும் தான் மேம். 7 இயர்ஸா சோலால மட்டும் தான் இருக்கீங்க? ஆமா மேம். சூப்பர்ங்க. வெரி குட். So how was your experience in Chola? நல்ல ப்ராசஸ் மேம். ஓகே. இங்க இருக்கோம் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. இருந்தாலும் வேற ப்ராசஸ் கூப்பிட்டுருந்தாங்க. பட் சோலா போக கொஞ்சம் இதா இருந்ததுனால நாங்க வேற ப்ராசஸ்க்கு மூவ் ஆகணும். ஓகே. சோ இதுலயே கம்ஃபர்ட்டா ஃபிட் ஆயிட்டீங்க? கம்ஃபர்ட்டபிளா இருந்தேன். ஒருவேளை நாளைக்கு சோலா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வேற ப்ராசஸ் கண்டிப்பா போய் தான். ஓகே. சோ டெஃபினட்டா. சோ ஹோப்ஃபுல்லி. சோ என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க சூர்யா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இங்கிலீஷ் கூட கொஞ்சம் அவ்வளவா வராது. கொஞ்சம் டைப்பிங் ஸ்கில் மற்றது எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இருந்துச்சு. உள்ளது வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து இந்த பிபிஎஸ் கோர்ஸ்லாம் எதுவும் இல்ல ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொஞ்சம் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு தெரியாத இங்கிலீஷ் என்னோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. அது ஓரளவுக்கு. ஓகே. சோ இந்த 7 இயர்ஸ்ல சூர்யா என்னவா இருந்து என்னவா மாறி இருக்காங்க அப்படின்னா வாட் யூ சே?
ஃபர்ஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ்ல வந்து நார்மலா தான் இன்டர்னல் தான். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகி சீனியர் ப்ரொமோட் ஆனேன். ஓகே. சூர்யா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஆபீஸா? ஆமா மேம். ஓகே. டீ பிரேக் போயிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் ரூம்ல மூவ் ஆக முடியுமா உங்களால? ஒரு நிமிஷம் ma'am. I'll wait. ஓகே மேம். ஆ, ஆயிட்டு மேம். உங்க பக்கத்துல இருக்க கான்ஃபரன்ஸ் ரூம்க்கோ டீ பிரேக்கோ? ஆமா மேம், கொஞ்சம் மேல வரும். ஓகே, ஃபைன். ஸோ ஐ மீன் என்ன கேட்டுட்டு இருந்தேன்? ஐ மீன் வாட் இஸ் சூர்யா இன் திஸ் லாஸ்ட் 7 years in டெசி குரூப்? அதை பத்தி. வெளில எங்கேயும் வேலை தேடாம நம்ம இங்க ஒரு இதா இருக்கலாம். நிறைய உமன்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல கம்மியா இருந்தாங்க, இப்ப நிறைய ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. நான் மட்டும் இல்லாம நிறைய பேர் அங்க ஜாயின் பண்ணி. ஓகே, உங்களோட வளர்ச்சி கேக்குறேன். நீங்க எப்படி உங்களை வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க எப்படி உங்களோட நாலேஜ் பெருக்கிக்கிட்டீங்க? என்னெல்லாம் உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? என்னெல்லாம் சேஞ்ச் இருக்கு? அந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பயப்படுவேன். மோஸ்ட்லி ரொம்ப எல்லாத்துக்குமே பயப்படுவேன். இங்க வந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. தனியா வரது போறது, தனியா அலோவ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் தனியா வரது போறது, அது மாதிரி கொஞ்சம் எனக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். சோ ஸ்கில் செட் டைப்பிங் சொன்னீங்க. சோ இன்னும் வேற என்ன ஸ்கில் செட் எல்லாம் வந்து நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க டு டெவலப் யுவர் செல்ஃப்? இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியா தான் வருது மேம். இங்கிலீஷ் கத்துக்கிட்டு கொஞ்சம் பேசுறதுக்கு வராது மேம். தொடர்ந்து அது மாதிரி கத்துக்கிட்டா ஓகேவா இருக்கும். தொடர்ச்சியா ஓகே, அதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பண்றேன் மேம். ஓகே, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 minutes ஆவது நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இம்ப்ரூவைஸ் ஆகும். இப்பதான் நிறைய யூடியூப்ல ரீல்ஸும் சரி, இல்ல யூடியூப் சேனல்ஸ் நிறைய இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ஈஸியா கத்துக்கிறதுக்கெல்லாம் இங்கிலீஷ்க்கெல்லாம் வழி அதிகமா இருக்கு. அப்பெல்லாம் பார்த்தோம்னா வெறும் புக்ஸ், கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தது. பட் இப்ப அதையும் தாண்டி யூடியூப்ஸ்லயே நிறைய இருக்கு. எவ்வளவு சிம்பிளா ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப நிறைய பேருக்கு அது தெரியும். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஆமா மேம். ஆனா இங்க ஒர்க் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அதோட கொஞ்சம் டயர்ட் ஆனாலும் உடனே Okay, what is the distance between office and home? ஹவர்ஸ் வந்து 30 ஹவர்ஸ் இருக்கு. 30 minutes ஆ? ஆமா மேம். 30 hours எல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னா 1.5 நாள் டிராவல் பண்ணுவீங்க. ஓகே, நான் ஜஸ்ட் சும்மா தான் சொன்னேன். அப்ப நீங்க சென்னைக்கே டெய்லி வந்துட்டு போலாம், அவ்வளவு தூரம். ஜஸ்ட் மேக்கிங் ஃபன். அது வந்துரும் நம்மளுக்கு. அந்த 10 minutesல கூட நீங்க பஸ்ல ரீல்ஸ் அந்த மாதிரி பாக்குற டைம்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம டிசி லைவ் வாட்ஸ்அப் சாட்லயும் நம்ம நிறைய போட்டுட்டு தான் இருக்கோம். டெய்லி ஒரு 10 minutes இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 9 o'clock அண்ட் நைட் 9 o'clock 2 டைமே பிளே பண்றோம். ஒரு ஆடியோ, ஒரு vocabulary which is done by Vismaya. So time கிடைக்கும்போது every day 9 o'clock it is getting played. Just 10 minutes தான் பிளே பண்றோம். ஸோ அது நம்ம போஸ்டர்லயும் போடுறோம். பட் ஏன்னா மக்கள் டிராவல் பண்ணும்போது அந்த டைம் அவைலபிளா இருந்தாங்கன்னா கேட்கலாம், இல்ல ஈவினிங் லேட் நைட் 9 o'clock கேட்கலான்றதுக்காக 2 டைம் வி ஆர் பிளேயிங் இட். பட் ஜஸ்ட் 10 minutes ஆடியோ. ஸோ அதுல ஸ்பீக்கிங் இருக்கு, நியூ வேர்ட் இருக்கு, லிசனிங். ஸோ எல்லாமே அதுல கவர் ஆகுது. ட்ரை பண்ணுங்க whenever you find time. ஸோ பேக் டு சூர்யா. ஸோ சூர்யாவோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் கத்துருப்பீங்க. ஸோ ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னா, ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னா வாட் இஸ் தட்? ஸ்வீட் மெமரிஸ் ஒரு லாக்டவுன் டைம்ல மேம் ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன் மேம். ஓ, ஆர்என்ஆரா? ஆமா. சூப்பர் 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 சூப்பர். So RNR award is a unforgettable appreciation. ஏதாவது அப்ரிசியேஷன் உங்களை பாராட்டினது, ஐ மீன் நீங்க அந்த மாதிரி இல்லையா? உங்களை பாராட்டினதே இல்லையா யாரும்? இல்ல மேம். எப்படிங்க 7 வருஷத்துல யாரும் உங்களை பாராட்டாம இருப்பாங்க? நிறைய பாராட்டு வந்ததால ஞாபகம் இல்லையா? இல்ல மேம், இப்போது எங்க டீம்ல வந்து டோர்னமெண்ட்ஸ்ல இருந்து வருஷம் ஆர்என்ஆர் நடக்கும். அது வந்து எல்லாருக்கும் வாட்ச் அண்ட் பேக் மாதிரி இருக்காங்க, அதுவும் வாங்கி.
ஓகே. அந்த மாரி. சோ நான் என்ன கேட்டேன், நீங்க உங்களோட வொர்க்க வந்து ஒரு ஸ்பெசிஃபையா அப்ரிஷியேட் பண்ணி, உங்கள அந்த மாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது ஓகே, ஃபைன். சோ வந்து எனி சஜஷன் ஆர் யூ ஃபீல் லைக் இன்னும் டேசி க்ரூ இப்படி இருந்தா எனக்கு இன்னும் பிடிக்கும். இல்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு தாட்ஸ்? ம். ம். ரொம்ப லேட்டா போகும்போது இந்த கேப் அரேஞ்ச் பண்றது, அந்த இது ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். டெஃபினெட்லி. சோ ஐ திங்க் வி ஆர் அது வொர்க்கிங் ஆன் தட். எனக்கெல்லாம் ஓகே இல்ல மேம். சில பேர் வந்து 1 ஹவர் இந்த மாரி கொஞ்சம் இதாகுற மாரி, அந்த லாங் பஸ் வந்து லேட் ஆகுற மாரி அந்த சைடு உள்ளவங்க இருக்காங்க. அது அண்டர்ஸ்டூட், மாரி அண்டர்ஸ்டூட். ஏதாவது இது நீங்க உங்களுக்கு கேட்டா கூட தப்பில்ல. நான் எனக்கு கேட்டா கூட தப்பில்ல. சோ வி கேன் ஆஸ்க் நத்திங் ராங் இன் இட். சோ இதெல்லாம் தான் வந்து வி ஆர் ஆடிங் ஆன் டு இம்ப்ரூவைஸ் வாட் வி கேன் டூ பெட்டர் ஃபார் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் வொர்க்கிங் ஹியர். சோ ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஃபார் யூ. ஓகே? ஓகே மேம். ஒரு சில் கொஸ்டின்ஸ். A lesson ஓகே. that changed in your life. இது ம். நீங்க ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டீங்க. ரொம்ப நாள் இருக்கிற பழக்கமா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கினனால உங்க லைஃப் சேஞ்ச். சில பேர் தான் கோவமா அடிக்கடி எதனாலன்னு தெரியாம கோவப்படுத்திருப்பேன். இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. கோவப்படாம இருக்கு. ஓகே. உங்கள பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ன்னா என்ன? Success means to you. நம்ம அப்படியே இல்லாம கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல ஸ்டேபிளா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டா இருக்கிறது தான் நல்லது. அப்படியே இருந்தோம்னா அது அப்படியே பக்கத்துல உள்ளவங்கள அப்படியே வச்சுருவாங்க. கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது நம்மளுக்கு மட்டும் நல்லது. Very good. Well said. One decision you are proud of. மேம் One decision. ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க. நீங்க எடுத்த டிசிஷன்னால என்ன டிசிஷன் வேணாலும் எடுத்திருக்கலாம். பட் அந்த டிசிஷன்னால இன்னைக்கு வரைக்கும் நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க. டெசிபூர்ல சேர்ந்தது மேம். இடையில போகணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப சந்தோஷமா இருக்கு. Oh, great. So you're proud that you're working in DC Crew. Okay. ஆமா So மேம். ஏதாவது ஒரு புக் ஆர் கோட் that you deeply எப்ப பாரு அந்த கோட்டை திங்க் பண்றது இல்ல நீங்க புக் படிப்பீங்களா? இல்ல மேம். ஓகே. சோ ஏதாவது பழமொழி அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி நீங்க நினைச்சு பார்த்து உங்களை மோட்டிவேஷனல் அந்த மாதிரி ஏதாவது பழக்கம்? அது மாதிரி எதுவும் ஓகே. சோ when do you feel most peace? எப்போ நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க? ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது. வீடோட ஆபீஸ்ல இருக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குமோ? ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வாசல் வரைக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். உள்ள வந்தோடனே பக்கத்துல இருக்கிறவங்க ஒரே ரோல தான் இருக்கும். அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது அதோட ப்ராப்ளமே வருதுன்னா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. சோ யுவர் ரோல் மாடல் ராபின் சிங். யாரு? ராபின் சிங் எங்களோட டீம் லீடர். ஓ, ராபின். ஓகே, ஓகே, ஓகே. வெரி குட். நான் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு நினைச்சிட்டேன். ராபின் ஜஸ்ட் இல்ல எங்களோட டீம் லீடர் தான். அவங்க நார்மலா தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ப்ரொமோஷன் ஆயிட்டு இப்ப எஸ்எம்எல் இருந்து டீம்மேட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ நீங்க ஒர்க் பண்றதுக்கான பர்பஸ் என்ன? ஃபேமிலி தான் மேம். ஓகே, you work for your family. Okay. ஆமா. Okay. Where do you want to see yourself after 5 years? இல்ல உங்களோட கோல் என்ன கூட சொல்லலாம். 5 years இல்லனா கூட what is your goal? What you want to become? Marriage. Good. So definitely நல்ல மாப்பிள்ளை அமையட்டும். வீட்ல பாத்துட்டு இருக்காங்களா? ஆமா மேம். ஓகே. நீங்க உங்களுக்கு 2 சிஸ்டருங்களா? What is your younger one? இல்ல எப்படி? இல்ல லாஸ்ட் ஒன். அதான் 2 பேருக்கு ஆயிடுச்சுங்களா? இனிமையா இருந்தது அப்படின்னா how you want that? நான் நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் வந்து என்னோட காலேஜ் டேஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மிஸ் பண்ணதை வந்து ஈக்குவல் பண்ற மாதிரி என்னுடைய ஆஃபீஸ் லைஃப் இருந்துச்சு. ஓகே. நைட் ஷிஃப்ட்
நைட் ஷிஃப்ட்ல இருந்தா அதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. இப்ப டே ஷிஃப்ட் வந்திருக்கேன். இதுவும் ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கு. ஆனா வேலைய விட்டு போனா கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்க டீம்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களா வேலைய விட்டு போயிட்டு ஒரு மிஸ் பண்ற மாதிரி ஓகே. இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து உங்க ஸ்கில்ல இன்னும் வளர்த்துக்கிட்டு வேலைய விட்டு போகாம, இல்ல இன்னும் பெட்டர் வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் யுவர் லைஃப், யூ ஷுட் டெஃபினெட்லி அச்சீவ் இட். ஸோ ஒன் ஃபைனல் திங், அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் யுவர் லேர்னிங் எவ்ரிதிங், if you want to comment or share a suggestion, what is that? என்ன மேம்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களோட அவுட்கம் ஒரு சஜஷனாவோ இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவோ ஷேர் பண்ணணும்னா அதை எப்படி ஷேர் பண்ணுவீங்க? இப்போ ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு. ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. நான் ஸ்டில் வந்து இந்த அடிக்கடி ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டேன். அது மாதிரி டைத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் கொஞ்சம் போற நேரத்துல இது மாதிரி யூடியூப்ல இது மாதிரி லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசிட்டு யாராவது ஒருத்தவங்க நல்லா சொல்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு காதுல வாங்கிக்கோங்க. அந்த நேரத்துல கதை பேசாம அவங்க பேசுறத நல்லா பேசிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கோங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னால வந்து ஃபீல் பண்ணா அது ஒரு யூஸும் கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டா ஓகேவா இருக்கும். Definitely. So thanks, Surya. So I had a very good time. Thanks for sharing all your experience with us. And also, I felt very comfortable when I was asking rapid fire round. Thank you so much. Any comment from people who have joined? Yarkavadhu edha solluma Surya patti? Anybody who are live with us? Okay. Abhita is just sharing her heart in. So she's feel good. Okay, அப்படி எடுத்துக்கிறேன். I think no comment from your friends. All are in very good mood. Anyway, இன்னைக்கு Good Friday. So everyone wish you a happy Good Friday and also enjoy your weekend. Thanks for joining DC Live. And thank you, Surya. Thank you, ma'am. Yeah. So dear listeners, stay tuned to DC Live every day, morning 11 o'clock and evening 4 o'clock to listen the experienced person who is still working in DC Crew and sharing their experience with us. So you're listening to DC Live. We care, we share, and we are on air.